பிறக்கிற குழந்தைங்க கையில் செல்ஃபோனோடே பிறந்த மாதிரி தான் சின்ன வயதிலேயே அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் போதுல இருந்து, அவர்களுக்கு பாடல் சொல்லி கொடுக்கறதுலேருந்து, அவங்களுக்கு ஸ்கூல் லெசன்ஸ் டீச் பண்ணுறது எல்லாமே செல்ஃபோன்லேருந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கறதற்கு பெற்றோர் ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த செல்ஃபோனில் எத்தனை முரட்டாட்டமான காரியங்கள் இருக்குது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நல்ல விஷயங்கள் மாத்திரம் இல்லை, நிறைய கெட்ட விஷயங்களும் அதே மொபைல் ஃபோனில் அவங்களுடைய உள்ளங்கையில் வந்துருச்சு. ஆனால் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும் படிக்கும். தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும் படிக்கும். ஸோ தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணும், உண்மையான இறைவனை அவர்கள் அறிந்து கொள்ளணும் என்பதற்காக நிச்சயமாக வேதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆனால் இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ்லேயே பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பதை விட உலக பிரகாரமான காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். சற்று சிந்தித்து பார்ப்போமா? சங்கீதக்காரன் சொன்ன இந்த சங்கீதம் 78ஆம் அதிகாரம் வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தேவன் செய்த மகத்துவமான காரியங்களையும் தேவனுடைய காரியங்களையும் குறித்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துவதின் அத்தியாவசியத்தை இந்த வேத பகுதி நமக்கு உணர்த்துகிறது. ஸோ இன்னைக்கிலேருந்து லெட் அஸ் டேக் அ டெசிஷன், பிள்ளைகளுக்கு வேதத்தை இன்னும் ஆழமாக கற்றுக் கொடுக்கலாமே.